வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 மார்ச் மாதம் 13ஆம் தேதி. ஸோ இன்றைக்கு என்னடால் இன்றைக்கு 2 இடத்துல டிசிசி மீட்டிங் இருக்குது. ஒன்று சண்டிலிப்ப, ரெண்டாவது வேலனை. உங்களுக்கு தெரியும், இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு எந்த எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாரில்லை. அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு நாள் ஏதோ கஜேந்திரமார் வந்த மாதிரி இருக்கு. ஸ்ரீதரன் இந்த பிரதேச சபை மீட்டிங்களுக்கும் வாரதும் இல்லை. போன முறை கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கும் வாரில்லை. இப்ப அவை வரையினா நான் போறேன்ன்றது முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விடயத்தை நீங்க கட்டாயம் பார்க்கணும். என்னென்றால் நான் ஒருபோதுமே இந்த அரசாங்கத்தை குழப்புறதோ அரசாங்கம் தார நல்ல விஷயங்களையோ எதிர்க்கிறாள் இல்லை. உங்களுக்கு வடிவா தெரியும், இந்த பிரஜாசக்தியின் விஷயத்திலையும் தெளிவா நான் சொல்லியிருந்தேன். அந்த பிரஜாசக்தியில 357 மில்லியன் கொண்டு வந்து போட போறீங்களா, ஒவ்வொரு இடத்துக்கும் 100 மில்லியன் 200 மில்லியன் போடுறீங்களா, சந்தோஷம். ஆனால் அது சரியான விதத்துல பிரயோசனமாக அந்த காசை செலவழிங்கன்னு சொல்லித்தான் நான் அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் சண்டிலிப்பாயில பாத்தீங்கன்னாலும் உடுவில்ல பார்த்திருந்தாலும் நேற்றைய தினம் உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கும். நான் சொன்னேன், பிரஜாசக்தியே போடுங்க, அது பிரச்சனை இல்லை. பட் அதுல பிரஜாசக்திக்கு ஆக்கள் எடுக்கல ஊழல்கள் இல்லாம டிஎஸ் மேர இவ மேர எல்லாரும் கலந்தாலோசிச்சு அந்த இதை போட சொல்லி நேற்றைய தினம் நான் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ. இந்த வேலனை பிரதேச சபை மீட்டிங்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்க சண்டிலிப்பா மீட்டிங்கும் நடக்குது. போன முறை சண்டிலிப்பா மீட்டிங்ல தான் கனவேர் அடிச்சு குத்தி உடுவிலுக்கும் வந்தவ போல அடக்கு. சண்டிலிப்பா மீட்டிங்ல தான் அடிச்சு குத்தி சுடுவோம் வெட்டுவோம் கொஞ்சம் பேர் இப்ப வழக்கில வேண்டி இருக்கிறேன் தூசத்தால வெறியில கதைச்சு. சோ ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கு தெளிவா. இணுவில்ல இருக்கிற சட்டவிரோதமாக பார் பெர்மிட் வழங்கப்பட்ட சட்டவிரோதமாக பொதுமக்களுடைய எதிர்ப்போடு இருக்கிற ஒரு பார் உண்டு. இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட பெர்மனண்டா க்ளோஸ் பண்றதுக்கு நேற்று டிசைட் பண்ணி இருக்கிறோம். நேற்று டிசிசி மீட்டிங்ல முடிவெடுக்கப்பட்டது. விதானியாரோ அல்லது டிஎஸ்ஓ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குரிய இதை கொடுக்க கூடாது நேற்று நாங்க தெளிவா முடிவெடுத்து சொல்லி இருந்தாங்க. சோ அதை அவை கொடுக்க மாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கை இருக்குன்னா சொல்லியிருக்கிறேன். டிசிசி மீட்டிங் கொடுக்கலாண்ட மீட்டிங் தீர்மானம் என்றால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. எத்தனையோ பேர் இருந்தவை. நாங்கள் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக அதை தீர்மானிச்சிருக்கிறோம். இணுவில்ல இருக்கிற கேண்டி நினைக்கிறேன் அந்த ஸ்டோருக்கு பேர். அந்த கேண்டி ஸ்டோரு கேண்டி பாரோ என்ன பார், அந்த பார் இணுவில் கோயில் அடியில இருக்கிறது. ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருக்கிறது. அதுக்கு கொடுக்க வேணாண்டு நேற்று நாங்க தெளிவா சொல்லியிருந்தா கொடுக்கல. அதுதான் அதை பேர்ந்து நீங்கள் அதை கொடுக்குற வேலைகள் வச்சிருக்க கூடாது. டிஎஸ் மேல அதுல 2004ஆம் ஆண்டுல இருந்து கொடுத்துருக்கீங்க, நோ அப்ஜெக்ஷன்ஸ். அதான் பிரச்சனை. இப்ப இருக்கிற டிஎஸ் பாவம் கேட்டு ஏன் கொடுத்தீங்கன்ற விதானியார் எழுதி தந்திருக்கிறாராம். பிரச்சனை இல்லையாமண்டு விதானியார்கிட்ட கேட்க விதானியார் சொல்ற 2026ஆம் ஆண்டு தான் கொடுத்துருக்கிறேன்னா ஒப்ஜெக்ஷன் ஆமண்டு. எனக்கு விளங்கியல் என்னடா, விதானியார் காசு வேண்டி கொண்டு செய்யறாரா, டிஎஸ் காசு வேண்டி கொண்டு செய்யறாவா, இல்ல விதானியாருக்கும் டிஎஸ்க்கும் ஜிஏ சொல்றாரா, இல்ல நீங்க அதை கொடுங்க எனக்கு பிரஷரா கிடக்குன்னு சொல்றாரா. என்ன தமிழரசு கட்சியின் பார் யார்ட்ட பாருன்னு பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சியின் பார். ஆவே இந்த விடயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப என்னென்றால், ஏன் இந்த சின்ன சின்ன டிசிசி மீட்டிங் போகணும், ஏன் இந்த வீடியோவை போடணும், ஏன் இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்ன்ற கனவேருக்கும் இந்த கேள்விகள் இருக்கும். என்னென்றால், இந்த சின்ன டிசிசி மீட்டிங் போறதுல என்ன பிரயோசனம், இதுல ஏதாவது அரசியல்ல லாபம் இருக்கா டாக்டர்? உங்களுக்கு மினக்கட்டு கஷ்டப்பட்டு போறீங்க, என்ன லாபம் எல்லாரும் என்னோட கேட்கறது விளங்குது. என்னென்றால், லாப நட்டங்களை பாக்குறதுன்றதை விட நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நாங்கள் யோசிச்சா அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு போறதுதான் என்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கு சண்டிலிப்பாய் போறோம். போன முறை சண்டிலிப்பாயில பல விடயங்கள் கதைக்கப்பட்டது. இந்த இப்ப பாரிஸ் கிரவுண்ட் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது. பாரிஸ் கிரவுண்ட மூட சொல்லி நாங்க சொன்ன பிறகும் அதை மூடுறதுக்குரிய கடிதத்தை பவானந்தராஜா அடிக்கலையேண்டா அது பவானந்தராஜாட பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை இல்லை. அது டாக்டர் பவானந்தராஜாட பிரச்சனை. நான் இல்லை தானே தலைவர். சோ நேற்றைய தினம் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது என்னென்றால், நேற்றைய தினம் இல்ல, இதுக்கு முதல் டாக்டர் பவானந்தராஜா அவர்கள் மானிப்பா பாரிஸ் கிரவுண்ட நாங்கள் மூட என்று சொல்லி அதை சுத்தி அடைச்சு போட்டு சுத்தி பாதையை விட வேணும் என்ற தீர்மானிச்ச டிசிசி மீட்டிங் தீர்மானத்தை இவர் கடிதம் அடிச்சு அனுப்பல பிரதேச சபைக்கு என்கிற விடயம் அந்த பிரதேச சபை தவிசாளரால
அந்த கிழங்கனால ஒரு வீடியோவில் சொல்லப்பட்டது. ஸோ அந்த கிழங்குக்கு நான் சொல்லக்கூடிய பதில், நான் தலைவர் இல்லை கிழங்கு, இன்னைக்கு வாங்கோ கதைப்போம், ஆனா நான் அது தலைவர் இல்லை. தலைவரோட கதைங்க நீங்க. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் நேற்று சொன்னா அதை மூடுங்கோ, அதுக்குரிய வேலையில செய்யலாம். ஸோ 2வது அந்த மேனிப்பா பாரிஸ் கிரவுண்டுக்கு நான் காசு ஒதுக்குறேன்னு சொல்லி சொன்னா நான் ஒதுக்கேல. அதுக்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், மேனிப்பா பாரிஸ் கிரவுண்டுக்குரிய உரிமை, உதாரணத்துக்கு எங்கள்ட டிசிசி சர்க்குலர் சொல்லுது என்னன்னு சொன்னா, ஒரு ஆள்கிட்ட காணி உரிமை இருக்கைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கிளப் பண்ணா மட்டும் காணி உரிமை இருக்கைக்குள்ள அந்த கிளப்புக்கு வழங்கலாம். சோ இதுல காணி ஆட்டேன்ற பிரச்சனை இருக்கு. பிரேச தவிச்சாளர் போய் சொல்றாரு காணி தங்கண்டேண்டு. சோ காணி ஆட்டை என்கிற பிரச்சனை அதுல இருக்குது. அவை எனக்கு தெரியல என்ன மாதிரி. மற்றது இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும், இந்த கிரவுண்ட்ஸுகளுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுக்கறதுல இந்த கிழமை முழுக்க எனக்கு இந்த டிசிசி மீட்டிங் ஓடுத்துறபடியா ஒரு கிரவுண்டையும் பார்க்கலாம் போயிட்டு, இன்றைக்கு பின்னேரம் ஒரு 2 கிரவுண்ட் அல்லது 3 கிரவுண்ட் போய் பார்ப்பேன். நான் போய் பார்த்துட்டு அதுக்கு தேவையானதில் நாளைக்கு வேண்டி கொடுக்கறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்கிறேன். அது நேரம் இந்த படியில ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இல்லாட்ட டீட்டெயிலும் எடுத்து அவங்கண்ட சப்பாத்தின் சைஸ் என்ன, ஜெர்சின்ற சைஸ் என்ன, அவங்களோட போன் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன எடுத்து வச்சிருக்க நேரத்துல இடகாத ஒரு நாளைக்கு நான் இவங்க முழு பேருக்கும் ஷூஸ்ல இருந்து, வாலிபால் விளையாடுறவனா இருந்தா ஷூஸ்ல இருந்து, கிரிக்கெட் விளையாடுறவனா இருந்தா கிரிக்கெட் ஷூல இருந்து எல்லாத்தையும் வேண்டி கொடுத்து அவங்க படிகளை கொஞ்சம் ஃபோம் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்றால், அப்படி யாருமே உதவி செய்யறதில்ல. ஸோ நான் நினைக்கிறேன் என்றால் பங்கள் படியங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அது இன்ட்யூசிவ் அல்லது அவருக்கு கொஞ்சத்தை கொடுத்து இவங்களே இந்த ஸ்போர்ட்ஸ் பக்கம் இழுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினா, ஒரே ஒரு அண்ணா அவரால் தான் 4 லட்சத்தி சொச்சம் தந்தவர். அதுல இப்போ 1 லட்சம் செலவழிச்சபடி மற்ற 2வது லட்சத்தையும் பிராசனையை கொடுத்துருக்கிறேன். அதுல இருக்கிற வச்சுக்கொண்டு இந்த முறை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டையும் மற்றது எங்களை போற இந்த மீட்டிங்கள், மற்றது லோயஸ் வந்தா லோயஸ்க்குரிய ரீஃப்ரெஷ்மெண்ட்ஸ், அது இது எல்லா வேலைகளையும் அந்த காசுல செய்ய சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறேன். ஸோ அந்த டீட்டெயில் 4 லட்சம் முடிய நான் போடுவேன். கனடாவில இருந்து கேஜி அண்ணா அவரால் எனக்கு தந்த அந்த காசு, அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ இந்த விஷயத்துல நான் நினைக்கிறேன், எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா, யாராவது உதவி செய்ய விரும்பினா நீங்க எனக்கு தந்தீங்கன்னா ஒரு நாள்ல போய் உதவி செய்ய போட்டு கொண்ட காசை நாரடிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அந்த காசை வச்சிருந்த ஒரு கிளப்பா போய், இப்ப சில கிளப்புகள் எழுதியிருக்கிறோம் 800 பெட் 1000 பெட் 2 மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. டாக்டர் 200 பால் 300 பூட்ஸ் அப்படி கொடுக்கறதுக்கு நான் கவர்மெண்ட் கூட இல்ல. பார்த்து உங்களுக்கு தேவையண்டா நான் தருவேன், அவ்வளவுதான். இப்ப சும்மா கிளப்புக்கு அள்ளி கொடுக்கணும்னு ஓட்டு எடுக்கணும்னு கொடுக்கணும். நான் பார்த்து நீங்க ஆக்டிவா விளையாடுறீங்கன்னா வாலிபால் கிரவுண்ட் தேவைன்னா காட்டுவோம். அதை விட்டுட்டு சில பேர் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க 80 பால் 30-40 ஃபுட்பால் நெட் என்றா கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு நெட் எல்லாம் உக்கி போயிருமாடா. சோ அதுல எழுதி அனுப்பவே கொஞ்சம் ஜோதிச்சு எழுதி அனுப்பணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேல என்னோட ரிக்வஸ்ட் வந்திருக்கு. அதுல போன் நம்பரை சேவ் பண்ணிருக்கேன், இமெயில் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சில பேர் புதுசா வந்தாக்களுக்கு இமெயில் ரிப்ளை பண்ணல. இனி விரும்பியும் யாராவது என்றால் உங்களோட கிளப்புண்ட பேர், உங்களோட கிளப்புண்ட தலைவர், செயலாளர், மற்றது என்ன ஸ்போர்ட்ஸ் செய்றீங்க, இந்த இவ்வளோத்தையும் டாக்டர் அர்ஜுனா DRARJUNAA அந்த @gmail.com அந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு நான் பார்த்து ஒன்றொன்றா செய்வேன். ஒரே நாள்ல எல்லா கிளப்புக்கும் போயிடாது. இப்ப பருத்தித்துறை, வாதிரி, தெல்லிப்பளை, மற்றது இவன் வடக்கு மாகாணம் முழுக்க நான் தருவேன். எனக்கு கிழக்கு மாநிலத்துல இருந்து கேட்டுக்கிறீங்க, மத்திய மேலநாட்டுல இருந்து வந்திருக்குது, புத்தகத்துல இருந்து வந்திருக்குது. வடக்கு மாகாணம் தான் இப்போதைக்கு என்னால தரக்கூடியதா இருக்கிறது. காலம் போட்டும், காலம் போனா சில நேரம் மற்ற இடங்கள்லையும் என்னால தரக்கூடியதாக இருக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. அடுத்தடுத்த இப்ப கிழமையில அந்த வேலையில நான் முழுக்க செய்வேன். சோ இதுதான் இந்த சமரி. இன்றைக்கு டிசிசி மீட்டிங் போறோம். டிசிசி மீட்டிங் லைவ் இன்னொரு கொஞ்சம் நேரத்துல போடுவேன். ரொம்ப வரைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா.